ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் இஸ் ட்ரிப்பிள்ட் அண்ட் த ஹைட் இஸ் டபுள் தென் த வால்யூம் இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் வந்துட்டு மும்மடங்காகவும் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா இருமடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோனுக்கு என்ன வந்து கன அளவு ஃபார்ம்னா பார்த்தீங்கன்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? இப்போ இங்கே என்ன மாற்றோம்னா இங்கே பாருங்கள், ரேடியஸ் வந்து ட்ரிப்புள் ஆகிடுச்சான். இப்போ ஆர் வந்து உங்களுக்கு என்னவா மாறிடுச்சான், 3r மாறிடுச்சான். ஹைட்டு டபுள்டு, அப்போ 2h மாறிடுச்சான். இப்போ என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் 1/3 பை. இப்போ ஆர் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 3r போடணும். 3r த ஹோல் ஸ்கொயர். ஹெச் இருக்கிற இடத்துல என்ன போடணும், 2h போடணும். இப்போ இதை கண்டுபிடிங்க. 1/3 இது வந்து பை 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9r ஸ்கொயர், இது 2h அப்படியே இருக்கும். இதை நான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன், 18 வருமா. 9 2s are 18. மீதி பழசு அப்படியே எழுதி பார்க்கலாம். இது 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இதுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் இருக்குது, 18. இதோட 18 மடங்காக இது இருக்குது, அதுதான் ஆன்சர். 18 மடங்கு மேட் 18 டைம்ஸ். ஓகேவா? இதுக்கும் 18 மடங்கு வருது. ஓகேவா?